எஸ் இன்னைக்கு தான் நம்ம வந்து நயக்ரா போகிறோம். போன வருஷம் வந்து அத்தை மாமா இருக்கிறப்போ நம்ம போயிட்டு வந்தோம் இல்லையா, அம்மா அப்பாவும் இதுவரை பார்த்ததில்ல. சரி ஓகே, கண்டிப்பாக இங்கே இந்தியாவில் இருந்துட்டு யூஎஸ் வர எல்லா பேரண்ட்ஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்குற ஒரு சைட் சீயிங் பிளேஸ்னால் அது நயக்ரா. சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அம்மா அப்பாவும் இதுவரை பார்த்தது இல்லையா, அதனால நம்ம வந்துட்டு இந்த வருஷம் அம்மா அப்பாவும் கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ எப்படி நாங்கள் போன வருஷம் பிளான் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி தான் இதுவும். ஒரு 3 நாள் நாங்கள் வந்துட்டு அங்கே ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டே எங்களோட பிளான் எப்படி இருந்துச்சுன்னா, காலையில் ரொம்ப சீக்கிரமாக நம்ம எழுந்திரிச்சிட்டு கடைன்னு குயிக்காக எல்லா வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னா ஒரு 9 o'clock இல்லைனா ஒரு 8:30 9 o'clock ஸ்டார்ட் பண்ணாலும் இங்கே இருந்துட்டு நயக்ராவுக்கு வந்து 6 hours ட்ராவல் இருக்குது. ஆனால் நமக்கு அதுக்கு இடையில் வாட்கின்ஸ் கிளென் ஸ்டேட் பார்க்குன்னு ஒரு ஸ்டேட் பார்க் இருக்குது. ஸோ நம்ம போன வருஷம் வீடியோவில் கூட போட்டிருப்பேன், அது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம கவர் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம நயக்ராவில் போயிட்டு நைட்டு தான் ரீச் ஆகும். அதனால் அன்னையிலேருந்து கண்டினியூ பண்ணலான்னு நினச்சிருந்தோம். ஹோட்டல் டிக்கெட்ஸ் புக் பண்ணது கூட அப்படி தான் பிளான் பண்ணி போட்டிருந்தோம். பட் அன்னைக்கு மார்னிங் என்னாச்சுன்னா, ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பர்சனல் ஒர்க் கமிட்மெண்ட் இருந்ததுனால கொஞ்சம் வேலையெல்லாம், அதாவது நயக்ரா காலையில் கிளம்புறதை வந்துட்டு கொஞ்சம் நாங்கள் வந்து போஸ்ட்போன் பண்ணி என்ன பண்ணியிருந்தோம்னா, ஒரு மத்தியானம் ஒரு 12 மணிக்கு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாமே நினச்சாச்சு. ஆனால் காலையிலேயே நம்ம எல்லாம் ரெடி பண்ணுறதெல்லாம் நம்ம முதலே பண்ணி வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளோட அந்த வேலையும் ஸ்ரீதர் தான் ஆக்சுவலாக வேறு வேலை இருந்துச்சு, அதெல்லாம் அவர் பார்த்துட்ருக்கிறாரு. ஸோ நானும் அம்மாவும் இந்த கிச்சனில் இருக்கிற வேலை, ஏன்னா நம்ம வந்து குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போகிறதுனால மேக்ஸிமம் அந்த ஒரு நாளுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு டே ஃபுல்லாக இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் நம்ம வீட்டிலே இருந்து எடுத்துகிட்டு போயிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன். அடுத்த 2 நாள் நம்ம வெளியே எங்கேனாலும் வச்சு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ நான் காலையில் எந்திரிச்சதும் நான் என்ன பண்ணேன்னா, இன்றைக்கி மத்தியானம் ட்ராவல் அப்போ வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் ஸ்ரீதர் கேட்டிருந்தாரு. ஸோ நான் சிக்கன் எல்லாம் அதுக்கு முந்தின நாள் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அம்மா வந்துட்டு காலையில் எனக்கு முன்னாடி சீக்கிரம் எந்திரிச்சிட்டு அந்த சிக்கன் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து வீட்டில் ப்ரெட் அண்ட் எக் ஆம்லெட் அது சாப்பிட்டுக்கிடுவோம். நைட்டுக்குமே நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். எப்படின்னா, அம்மா வந்து தக்காளி தொக்கு அதுக்கு முந்தின நாளே பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கு சப்பாத்தி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனோன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ நான் அந்த சப்பாத்தி எல்லாம் தேய்ச்சி நான் சுட்டுட்டு இருந்தேன். அண்ட் அம்மா வந்துட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரைஸ் வேக வச்சுட்டு இருந்தாங்க, அந்த வேலையெல்லாம் பார்த்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, அப்பா வந்து ஆக்சுவலாக இப்போ நம்ம 2-3 நாள் இருக்கிறதுனால கார்டன் ஃபுல்லாக தண்ணி ஊற்றியே தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு 2 days மழை இருக்கிறதுங்கனால இன்றைக்கே வந்துட்டு நிறைய செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுற அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ குழந்தைங்களும் அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் நம்ம வந்துட்டு எப்போதுமே ட்ராவலுக்கு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறோன்னா எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டா எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கிறது நல்லது. அதுவும் நம்ம இப்போ காரில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கையிலேயே சுமக்க போகிறோங்க, கார் ட்ரங்க்கில் தான் இருக்க போகுது. அதனால் எவ்வளோத்துக்கு எவ்வளோ பொருள் இருக்கணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிடணும். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே ஒரு செக்லிஸ்ட், எங்கே போனாலுமே என்கிட்ட ஒரு செக்லிஸ்ட் இருக்கும். மெடிசன்லேருந்து அவங்க ட்ரெஸ்ஸில் இருந்துட்டு அவங்க விளையாடுற பொருளாக இருக்கட்டும், ஈட்டபிள்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே தனித்தனியாக நான் வந்துட்டு லிஸ்ட் போட்டு வச்சுருப்பேன். ஸோ அது எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சாச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீதரும் இப்போ வந்துட்டார். அவ்வளோதான், நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு கரெக்டாக கிளம்புறதுக்கு டைம் சரியாக இருக்கும். ஸோ சப்பாத்தி மட்டும் எப்போதுமே நான் சுட்டு வைக்கிறது ஃபாயில் பேப்பரில் கரெக்டாக போட்டு அப்படியே ட்ரை ஆகாமல் ஆக்கணும்னா அது ஸ்ரீதர் தான் பண்ணணும். ஸோ அது எல்லாமே அவர் பண்ணிகிட்ருக்கிறாரு. அண்ட் குழந்தைங்களையும் வந்து நான் இங்கே கீழே வேலை பார்த்துட்டு நான் அதுக்கெல்லாம் அம்மாவோட வேலை அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அம்மா போயிட்டு குளிச்சுட்டு குட்டுவையும் குளிப்பாட்டி அவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி விட்டாச்சு. ஸோ குழந்தைங்களும் ரெடி ஆகிட்டாங்க. இனி நானும் ஸ்ரீதர் மட்டும்தான் ரெடி ஆகணும். பிரேக்ஃபாஸ்ட்டும் எல்லாமே ஆல் செட்டு, சப்பாத்தியும் சுட்டு முடிச்சாச்சு. தக்காளி தொக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்துட்டு ஒரு குட்டி வீடியோ தான் எடுத்துருக்கிறேன். வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்துட்டு கண்டிப்பாக வீடியோவோட அந்த ஃபுல் ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இங்கே வந்துட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சேனல்லே ஷேர் பண்ணியாச்சு. ஸோ நான் இந்த மாதிரி ஃபுட்டு இது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறப்போ அம்மா என்கிட்ட காலையில் சொல்லிட்டு இருந்தாங்க, முன்னாடியெல்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறப்போ அப்பா ஆஃபீஸ்லேருந்து எங்கள் எல்லாரையும் டூர் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ வந்து ஒரு 3 நாள் 4 நாள் டூர் இருக்குங்க. ராமேஸ்வரம், மைசூர் அந்த மாதிரி இடத்துக்குலாம் எல்லா வருஷமும் கண்டிப்பாக எங்கேயாவது போவோம். அப்போ வந்து ஃபுட்டு
வீடுங்கிறது வீட்டில் எல்லாமே பேக் பண்ணுறது, ஃபுட்டாக இருக்கட்டும், மெடிசன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அம்மா ஒரு ஆளே தான் பண்ணுவாங்க. அப்பாவும் நாங்களும் சரி ஹெல்ப் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நாங்கள் கொடுப்போம், அதை எடுக்கணும் இதை எடுக்கணும். பட் அதை எடுத்து பத்திரமா எல்லாம் மறக்காமல் வைக்கிறதுனா அது அம்மா தான் வைப்பாங்க. ஸோ இன்றைக்கும் அம்மா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு வந்துட்டு அதே ஞாபகமாக இருக்குது, சின்ன பிள்ளைங்களும் அவங்கள எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறப்போ எல்லா பொருளையும் எடுத்து வைப்போம்ல, அந்த மாதிரி தான் எனக்கு இன்றைக்கி என்னமோ ஃபீல் ஆகுதுன்னாங்க. ஸோ நம்ம பேரண்ட்ஸோட போகிறப்போவோ நம்ம தனியாக போகிறப்போ ஒரு ஃபீல் இருக்கும், அதே மாதிரி நம்ம பேரண்ட்ஸோடையோ இல்லாட்டா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோடைய எல்லாம் சேர்ந்து போகிறப்போ அது ஒரு நல்ல ஜோஷ் இல்லைங்க. சாப்பாடு ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், ஜாலியாக நீ அந்த வேலையை பண்ணு, நான் இந்த வேலையை பண்ணுறேன், கூட யாராச்சும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி இன்றைக்கி வந்துட்டு அம்மா எனக்கு வந்துட்டு எல்லாமே நான் தான் இன்றைக்கி வந்துட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அம்மா இருக்கிறதுனால வந்துட்டு நான் அந்த வேலை பண்ணணும், டக்குன்னு அவங்க அடுத்த வேலை ஞாபகப்படுத்துவாங்க. தண்ணி பாட்டில் பாப்பாங்களுக்கு இது அதை எடுத்து வச்சியா, பவுல் எடுத்து வச்சியா, ஸ்பூன்ஸ் எடுத்து வச்சியான்னு. ஸோ செக்லிஸ்ட்டையும் தாண்டி அம்மா இருந்ததுனால வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அன்னைக்கு காலையில். ஸோ நான் இந்த சமையல் வேலை இதெல்லாம் முடிச்சுட்டு இருந்த டைமில் வந்துட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்தையும் டு கோ பாக்ஸில் அம்மா அப்பா இது எல்லாத்தையும் பேக் பண்ணி முடித்தாங்க. அண்ட் ஸோ நம்ம மோரலஸ் எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. அங்கே அந்த ரெட் கலர் பாக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுட்டு தான். இந்த குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கிறப்ப வந்து நம்ம எவ்வளோ ஸ்நாக்ஸ் கொடுத்தாலும் அது வேண்டாம் இது வேணாம்பாங்க. ஆனால் அந்த ட்ராவல்னு போயிட்டோன்னு நினச்சிக்கோங்களேன், அப்போ தான் அவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ பசிக்கும். அது எங்கே தான் அந்த வயிற்றில் அவ்வளோ இடம் இருக்குன்னு தெரியாது. ஸோ வந்து அவங்களுக்கு என்னென்ன அவங்களுக்கு பிடிக்குமோ எல்லாத்தையும் நான் ஸ்டாக் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ அப்பா வந்துட்டு காஃபி அண்ட் டீ அடிக்டட். ஸோ காஃபியும் ஒரு ஃப்ளாஸ்கில் போட்டு வச்சுக்கிட்டோம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா டீ இன்ஸ்டன்ட் டீ பவுடர் நான் பண்ணியிருந்தேன். ஸோ அது சும்மா ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஹேண்டியாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. ஸோ குழந்தைங்களுக்கு அப்பா அவங்களுக்கு. அண்ட் ஸ்ரீதர் வந்துட்டு அவர் ப்ரோட்டீன் மில்க் ஷேக் பவுடர்ஸ் அது மாதிரி தான் குடிப்பார். ஸோ அவருக்கு தேவையானது அவர் ரெடி பண்ணிக்கிட்டாரு. நானும் அம்மாவுக்கும் வந்துட்டு எங்களுக்கு காஃபி இருந்தாலும் பரவாயில்ல, தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, எதுனாலும் ஓகே. அப்புறம் ஜூஸ் பாட்டில்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இப்போ நல்ல வெயில் காலம் பார்த்தீங்களாங்க. ஸோ ஹைட்ரேட்டடாக இருக்கணும். வாட்டர் பாட்டில் வந்துட்டு பெரிய கேசஸ் வாங்கி வச்சுக்கிட்டோம். மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம். அண்ட் கண்டிப்பாக நயக்ராவில் வந்துட்டு நெக்ஸ்ட் 2 days இருக்கிறனால கொஞ்சம் தான் மழை இருக்குது, நல்ல வெயில் இருக்கிறதுனால சன்ஸ்க்ரீன், லோஷன்ஸ் இது மாதிரிலாம் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஒன்றுமே லிஸ்ட்டில் வந்துட்டு மறக்கலை. ஸோ எஸ், அவ்வளோதான், நம்ம பேக்கிங் எல்லாம் முடிச்சாச்சு. இனி வந்துட்டு அம்மாவும் கடைக்கடைன்னு எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்குறாங்க. நான் அதுக்குள்ளாடி போயிட்டு குயிக்காக ரெடி ஆகிட்டு வந்தேன்னா நம்ம வந்துட்டு டக்குன்னு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். First comes love, second comes fight, 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 last, Mama! What? What kind of shoulder is love? Plastic spoon எடுத்துறோம்லமா? Messy. ஆமா. என்ன? This is Plastic my spoon வந்து எடுத்துறப்ப அதெல்லாம் அந்த பேக்ல இருக்கா பாரு. பேக் ஸ்பூன் இருக்கு, நான் அங்க எடுத்தேன். This is your coloring. They were on top of them. On my bottle. Thank you. Can we open the door? Can you open the door? They're not big! Let's see if இப்போ உங்களுக்கு ஏதாவது சாப்பிடுறதுக்கு வேணுமா வருமா? தண்ணி பாட்டில் எல்லாம் அங்கே வெளியே இருக்குது. இங்கே இருந்துச்சுன்னா இல்லைங்க. ஒரு பாட்டில் பின்னாடி அதில் போட்டுருங்க. அவங்க பாட்டில் ஏற்கனவே அவங்க பாட்டில் தண்ணி இருக்கு. எதில் சாப்பாடு? we have the wrong side on. This, கீழே போய் அப்போ தான் அவங்க this side is supposed to go that side. That side. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அது வந்து இதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. இதில் போட்டுட்டா போட்டுட்டாமா? இது அப்படியே மேலே பெண்ணை எடுத்துக்கிறேன். உள்ள போ, அந்த ஜூஸ் எடுத்து கொடு அந்த ஃப்ரண்ட்ல. இது போட்டுக்கோ. ஓ ஜூஸ் கப்பு ரெண்டு கப்பு. உட்காரு நீ ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ வந்து நம்ம கார் ட்ரங்க்லேயும் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அண்ட் ஃப்ரண்ட் சீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கானது அவங்க ரேக்கில் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா அப்பா அவங்களுக்கு தேவையானது அவங்களோட கொடுத்தாச்சு. அண்ட் ஸ்ரீதருக்கும் எனக்கு என்ன வேணுமோ யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்ல. ஸோ அது எல்லாமே நம்ம வந்துட்டு ஒவ்வொருத்தங்க சீட்டில் வந்துட்டு ஒன்று ஒன்று வச்சாச்சு. அண்ட் மிச்ச பொருள் எல்லாத்தையும் ட்ரங்க்லேயும் அடுக்கி வச்சாச்சு. அவ்வளோதான். ஸோ நம்ம இங்கே இருந்துட்டு நம்ம வந்து இனி ஏற்கனவே நமக்கு லேட் ஆகிடுச்சு. 12க்கு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோமா. ஸோ நாங்கள் என்ன நினச்சோன்னா அட் அ ஸ்ட்ரெச் ஒரு 3 hours அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு 3 hours அப்புறம் வந்துட்டு
ஃபஸ்ட் நம்ம லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் லேட்டாக தான் சாப்பிட்டோம். ஸோ லஞ்ச் அங்கே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே திருப்பி ஸ்ட்ரெச் திருப்பி கண்டினியூ பண்ணலாம்னு நினச்சிருக்கிறோம். இதுக்கடையில் இந்த குழந்தைங்க வந்துட்டு ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணணும். இப்படி தான் நம்ம நினச்சது. யூஸ்வலாக ஆஸ் பிளான்டு எப்போதுமே நடக்காது. எனக்குன்னு இல்லைங்க, எல்லாருக்குமே அப்படி தான் இல்லையா? ஷார்ப்பாக குழந்தைங்க இருக்கிற வீட்டில் ஷார்ப்பாக நம்ம வந்துட்டு 7 மணிக்கு 8 மணிக்கு கிளம்பணுன்னா அது நடக்கவே நடக்காது. ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், இல்லைனா பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் ஏதாச்சும் ஒன்றுக்கு மாற்றி ஒன்று ஏதாச்சும் கண்டிப்பாக வரதான் செய்யும். பட் தட்ஸ் ஓகே. நம்ம வந்து எண்ட் ஆஃப் த டே நல்லபடியாக நம்ம போயிட்டு வரணும், அவ்வளோதான். ஸோ லேட் ஆனால் கூட பிரச்சனை இல்லை. அதனால் நம்ம வந்து இன்றைக்கி எல்லாம் ஓகே தான். ஒரு மொரலஸ் இப்போ எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு தான். அண்ட் நான் வந்து இன்ஸ்டாவில் ஒரு ஐ திங்க் ஸ்டோரி ஷேர் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன், இந்த பேண்ட் ஷர்ட்டோட. ஸோ அதுக்கு முந்தின நாள் தான் நான் வந்து பர்லிங்டனில் போயிட்டு இந்த ஷர்ட் எனக்கு என்னமோ இந்த ஜீன்ஸ் ஷர்ட்டாக இருக்கட்டும் இல்லாட்டா வந்துட்டு பேண்ட் எப்போதும் நம்ம போட்டு தான், பட் ஷர்ட் மேலே எனக்கு அவ்வளோ ஒரு க்ரஷ். ஸோ எனக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சது. நிறைய பேர் போட்டிருந்த உடனே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கேருந்து வாங்கினீங்கன்னு. நான் பர்லிங்டனில் தான் வாங்கினேன். ஸ்டாக் இருக்குதான்னு தெரியலை. அண்ட் விலை கூட பார்த்தீங்கன்னா ஐ திங்க் $18 என்னமோ தான் இருந்துச்சு. நல்ல ஒரு ஆஃபர் இருந்தது அன்றைக்கி. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சது. அதனால் நான் ப்ளூ அண்ட் ப்ளூ. அதுக்கப்புறம் நம்ம இந்த சம்மருக்கு ட்ரைவுக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கிளம்பணும், அவ்வளோதான். ஸோ அதை மாதிரி கிளம்பியாச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் வந்து நம்ம ப்ரெப்பு அதுக்கப்புறம் கார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அதை தான் நான் காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் நயக்ரா ஃபுல்லாக நயக்ராவோட அழகு எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும். அண்ட் எங்களோட ரோட் ட்ரிப் எப்படி இருக்குது, அம்மா அப்பா எல்லோரும் சேர்ந்து இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் கூடயே நயக்ரா நீங்களும் வாங்க. ஸோ நாளைக்கு நயக்ரா வீடியோவில் நான் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் மஞ்சு சைனிங் ஆஃப். டேக் கேர், பை அண்ட் ஸ்டே சேஃப். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்கள வந்துட்டு லைக் பண்ண சொல்லுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். பாய்.